இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. வணக்கங்கம்மா விந்தியாமா, நீங்க பாடலை படிச்சு ஒரு சொல்லிடுங்கம்மா, அப்புறம் நாங்க பேசுறோம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1572வது திருமந்திரம். அறிய ஒண்ணா அரும்பொருள். திருமந்திரம். அறிய ஒண்ணாத அவ்வுடம்பின் பயனை அறிய ஒண்ணாத அறுவகை ஆக்கி, அறிய ஒண்ணாத அறுவகை கோசத்து அறிய ஒண்ணாததோர் அண்டம் பதித்ததே. அருமையான திருமந்திரம். பெறுவதற்கு அரிதான இந்த உடம்பு எடுத்ததன் பயன் இறைவனை அறிவது. இதை யாரும் உணரவில்லை. அறிவதற்கு அரியதான இறை அருளை பெறும் வழியை 6 வகையாக பிரித்து அறிதற்கு அரியதான 6 வகையான சமயம் வகுத்து அறிவால் உணர இயலாத அன்பாலும் அனுபவ முதிர்ச்சியாலுமே அடையத்தக்கதான சித்தாகாச பெருவெளியில் சிவம் ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து தெளிக. அறிய ஒண்ணாத பரம்பொருள் அன்பால் அடைய முயல்வோருக்கு அவர் உள்ளத்துள் அமர்ந்து அருளுவான். 6 வகை சமயம், சைவம், வைணவம் முதலான 6 சமய நெறிகள். கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என 5 ஆதாரங்கள். 6 மூலாதாரம் முதலான 6 ஆன்மாக்கள். 6 சீவான்மா, அந்தரான்மா, பரமான்மா, தத்துவான்மா, பூதான்மா, மந்திர ஆன்மா. கழக வெளியீட்டில் பெறுதற்கரிய மக்கள் யாக்கையின் பயன் வீடு பேறு அடைதல். அதனை அடையும் வழி வகைகளை எளிதாக்க அகச்சமயம் 6னையும் அருளினன். உண்டென்று கூட உணர முடியாத தொன்மை ஆணவ மலத்தை அறுவகை செய்து உணவுடம்பு, வழி உடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பு, இன்ப உடம்பு ஆகிய 5 வகை உடம்புகளானும் அறிய முடியாத திருவருள் பெருவெளி ஆருயிர் மாட்டு பதிந்தது என்க. அறுவகை அற்றுப்போம் வகை 5 வகை உடம்பினையும் முறையே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ப. அகசமயம் 6ம் வருமாறு: ஆவி கற்கோள், ஆவி வேற்றுமைக்கோள், சிவன் ஒப்புக்கோள், கருவி சென்று பற்றுங்கோள், சிவன் செயலின்மைக்கோள், சிவத்திரிவுக்கோள் என்பன. இவற்றை முறையே பாடானவாதம், பேதவாதம், சிவசமவாதம், சங்கிராந்தவாதம், ஈஸ்வர விகாரவாதம், நிமித்த காரண பரிணாமவாதம் எனவும் கூறுவர். உடம்பின் பயன். உடம்பினால் பெறப்படும் பயன் முக்தி. அறுவகை 6 வகை சமயங்களாக அறிய ஒண்ணாத அறுவகை. அறிதற்கு அரிதாகிய ஆணவ மலம் அரும்வகை செய்து கோசத்து உடம்பினுள் அண்டம், அண்ட காரணனாகிய சிவம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்கம்மா. பாரம்பரிய ரத்னகார் ஐயா, வணக்கம். தளத்தை அவரிடமும் படிக்கின்றேன். நான் இறுதியில் பேசுகின்றேன். உங்கள் விளக்கத்தை ஒரு 2 வரியில சொல்லியிருக்கீங்க ஐயா. நான் ஐயா
ஐயா உங்கள் விளக்கத்தை சொல்லிடுங்க. நம்ம அடுத்து நன்றிங்க ஐயா. ஏன்னா அம்மாவுடைய அந்த தெளிவான உச்சரிப்பு எதுவும் நல்லா இருக்குன்னு தான் அவங்கள கொஞ்சம் பேச சொன்னேன். வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. மிக்க நன்றி. மனிதன் தன் உடலை பயன்படுத்தி இறைவனை எப்படி அடைய வேண்டும் அப்படின்றதுதான் இந்த 5ஆம் தந்திரத்துல கடைசி பாடலாக உணர்கின்றேன். ஓர் அண்டம் பதித்து அப்படின்றாரு. அப்ப அண்டத்தில் பிண்டம் அப்படின்றது எவ்வளவு உண்மைன்றது இங்க புரியுது. அத்தாரிட்டியா சொல்றாரு. ஏன்னா நமக்கு ரோல் மாடல் ஒரு சிறந்த மகான் யோகி, பல யுகங்கள் உலகத்துல வாழ்ந்தவர் அப்படின்ற காரணத்தினால ஒரு சிறு உடலுக்குள் பிரபஞ்சம் அடங்கி உள்ளது அப்படின்றாருங்க. முதல்வர் என்ன சொல்றாரு பாருங்க, உடலை பெற்றதன் உண்மையான நோக்கம் இறைவனை அறிவதே அப்படின்றாரு. அப்ப இந்த உடல் கொடுத்திருக்கிறது எதற்குன்னா இறைவனை அறிய முற்படுவதற்கு அப்படின்றதுதான் முதல் வரி. அறிய ஒண்ணாத உடம்பின் பயனை அப்படின்றாரு. ஆனால் இதை நாம உணராம உலக இன்பத் துன்பங்கள்லயே கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அடுத்து என்ன பண்றாரு, 4 நிலைகள் சொல்றாரு. உடம்பின் தத்துவத்தை, உடம்பின் பயன், அறுவகை சமயங்கள், அறுவகை கோஷங்கள், அப்புறம் அண்டம் பதித்தது. இதுதான் இந்த 4 வரிகளில ஆணித்தரமா அவர் சொல்ல வர்றது. அப்ப உடம்பின் பயன் எதுக்குன்னா திருப்பி முன்னாடியே சொன்ன மாதிரி இறைவனே நமக்குள் காண்பது. அதுக்கு மாலையால நம்ம அதை உணராம இருக்கிறோம் அப்படின்றதான் காரணம். அறுவகை சமயங்கள் அப்படின்னா நமக்கு எந்த பக்குவம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சமயத்தை சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் தேர்ந்தெடுத்து நம்ம பயணிக்கலாம் அப்படின்றதான் அது சொல்றாரு. பல்வேறு கருத்துக்கள் அவர் பதித்தாலும் இங்க அவர் சொல்ல வர்றது என்னன்னா கடைசியா நம்ம சாய்ஸுக்க விட்டுறாரு. உனக்கு எது பிடிக்குமோ, உனக்கு எந்த வழி உனக்கு ஈஸியா இருக்கோ அதை பயன்படுத்து அப்படின்றாரு. ஆனா அதுக்கு இன்னொரு படி அதுக்கான ரூட்டை கொடுக்கிறாரு. உன்னுடைய உடம்புல கோஷங்கள் இருக்குது, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம்னு இருக்குது. அதுக்கு மேல ஆன்ம கோஷம்னு ஒண்ணு இருக்குது. அதை உணர்ந்து உடல்ல இருக்கக்கூடிய 6 சக்கரங்களும் எங்க கனெக்ட் பண்ணிருக்குன்னா வானோட கனெக்ட் பண்ணிருக்கு. அப்ப அந்த ஒரு சக்கரத்தின் வழியாக அந்த கதவுகளை எல்லாம் திறந்து முடிச்சுக்களை அவித்து அந்த மூலாதாரத்திலிருந்து படிப்படியாக 6 ஆதார சக்கரங்களையும் தாண்டி ஆக்ஞா மூலமாக நாம் தலையை அடையும் போதுதான் பிரபஞ்சத்தை ரகசியமாகிய அந்த சகஸ்திரத்தலம் பேரொழியை, பேரின்பத்தை, சிவபுரத்தை அடைய முடியும். இவை எல்லாமே நுணுக்கமானது. அது ரொம்ப நுணுக்கமான விஷயம். பொறுமையா செய்யணும். இப்ப சமையல்ல அம்மா ரசம் வைக்கிறது பிடிக்குதுன்னா அந்த நுணுக்கங்கள், பருப்பு காம்பினேஷன், அந்த பொருள் காம்பினேஷன், அஞ்சரை பெட்டி காம்பினேஷன், அந்த மாதிரி இந்த 6 சக்கரங்களை நம்ம நுணுக்கமா கையாண்டு மேல டிராவல் பண்ணணும். அது ஒரே நாள நிகழக்கூடியது அல்ல. அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறாரு, நீ இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்காத, அந்த அண்டமே உடல்ல பதிஞ்சிருக்குது அப்படின்றத நமக்கு ஆணித்தரமா அதை உணர்த்துறாரு. இது நம்ம எப்படி இன்னொரு விஷயத்துல டக்குன்னு புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா திருமூலர் கதையை நம்ம சொல்லலாம். அவர் பசுக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக பரகாய பிரவேசம்ன்ற ஒரு டெக்னிக் மூலமா அந்த மூலன் உடம்புக்கு போறாரு. அங்கே அப்புறம் தன்னுடைய உடம்பை தேடி வரும்போது கிடைக்கலங்கும் போது இறைவனுடைய திருவிளையாடல் சித்தம் அப்படின்னு நினைச்சு அந்த உடம்புல தங்கிட்டாரு. அப்ப அந்த சாதாரண இடையன் உடம்பானது மகா யோகி புகுந்த போது அந்த ஊன் உடம்பானது சிவன் உடம்பாக மாறி 3000 பாடல்களை ஏற்றுவதற்கு அது ஒரு வழிவகை செய்தது. இதெல்லாம் நமக்கு பிராக்டிக்கலா அவருடைய என்ன சொல்றதுங்க, பிராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் நமக்கு காமிக்கிறார். அப்ப ரொம்ப சுருக்கமா என்ன சொல்லலாம்னா, அறிவால இந்த உடம்பு அறிய முடியணும் அப்படின்றத விட சாதாரண உடம்பாக இறைவன் இருப்பிடம் அப்படின்றத நம்ம உணரணும். இதுக்கு 6 வகையான சக்கரங்கள் இருக்கு என்றதை உணரணும். அண்டமே நம்ம உடம்புல பதிந்திருக்கு என்றதை உணரணும். பிரபஞ்சத்தின் மொத்த சக்தியும் நமக்குள்ளதான் உறங்குது, அதை யோகத்தின் மூலமாக விழிப்படை செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கமா சொல்லலாம். ஒரு கதை ஒண்ணு சொல்லலாம். ஒரு ஸ்டூடர் குருநாதர் என்ன சொன்னாரு, ஐயா நான் டெய்லி தியானம் எல்லாம் பண்றேன், ஆனா நீங்க சொல்றதுனால ஏத்துக்க முடியல. என்னத்தை ஏத்துக்க முடியல? நட்சத்திரம், கிரகம்,
எல்லாமே அண்ட சராசரங்களுக்கெல்லாம் நம்ம உடம்புல இருக்குன்றீங்க, இதை என்னால உணர முடியலையே, கற்பனையா சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அப்ப குரு அவனுக்கு விளக்கறதுக்காக என்ன பண்றாரு, ஒரு ஆலமர விதையை கொடுத்தாரு. இது என்ன பண்ணாரு, இது என்ன கடுகு விதை சின்னதா இருக்கிற ஒரு விதை மாதிரி தெரியுது அப்படின்னாரு. இந்த விதைக்குள்ளதான் நூற்றுக்கணக்கான விதைகளுடன் கூடிய பிரமாண்டமான ஆலமரம் இருக்கின்றது. விதை மண்ணில் புதைத்து சரியான சூழல் கிடைத்தால் மரம் வெளிப்படுகின்றது. அதுபோல உன்னுடைய உடலுக்குள் தவம் யோகம் என்கின்ற நீரை ஊற்றினால் அந்த பேரொளியை காண முடியும் அப்படின்னு அவரு சீடனுக்கு சொல்லவே அவர் ரொம்ப புலகாயுதம் அடைஞ்சு அச்சப்பணிக்கிற நிலைக்கு வருகின்றார். அப்ப நமக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். ஒருத்தர் என்ன பண்றாரு, சுவாமி நான் தியானத்துல இருந்து பாக்குறேன், ஆனா அண்டமெல்லாம் எனக்கு தெரியலையே அப்படின்னாரு. அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு கிண்ணத்துல பாலை காமிக்கிறாரு. இதுல என்ன இருக்கு, பால். அதுக்குள்ள நெய் தெரியுதா, இல்ல. ஆனா நெய் இருக்குது இல்ல, ஆமா. அதே மாதிரிதான் பாலை நன்றாக காய்ச்சி உரை ஊற்றி தயிராக்கி கடைந்தால் நெய் திரண்டு வரும். தியானம் என்கின்ற மத்தை கொண்டு மனதை கடைய கடைய நெய் என்கின்ற பேரொளி நம்முள்ளே உணர முடியும் அப்படின்னு உடனே அது மாதிரி நாம் எவ்வளவோ அதுக்காக பிராயசித்தங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது என்று கூறி தளத்தை தத்துவமரிடம் ஒப்படைக்கின்றேன். இறுதியாக 5ஆம் தந்திரம் சுருக்கம் கொஞ்சம் சொல்லலாம் என்று உள்ளேன். நன்றி. நன்றிங்க, அருமையாக. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் இறுதி பாடல் 1572 பார்த்துக் கொண்டிருக்கின்ற பாடல் இருக்கின்றது. பயனை அறிய உண்ணாது அறுவகையாக்கி அறிய உண்ணாது அறுவகை கோசத்து அறிய உண்ணாததோ அண்டம் பறிந்ததே. அறிய ஒண்ணாத உடம்பின் பயனை அறிய ஒண்ணாத அறுவகையாக்கி அறிய ஒண்ணாத அறுவகை கோசத்து அறிய ஒண்ணாதது ஓரண்டம் பறித்தே. இது சரவணையாதரத்தில் இருக்கிற வரிகள். அதற்கான விளக்கம். அறிந்து கொள்ள முடியாத உடம்பின் உண்மையான பயனாகிய அக வழிபாட்டின் மூலம் இறைவனை அடைவதை உணர்ந்து இறைவனை அடைவதற்கான 6 விதமான வழிமுறைகளில் தங்களின் பக்குவத்துக்கு ஏற்ற ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்து அதில் முழுமை பெற்று அந்த முறையின் மூலம் கிடைக்கின்ற தம்மை முழுவதும் மூடியிருக்கும் பாதுகாப்பாளனாக இருக்கின்ற உரையை பெற்று ஒரு அண்டத்தையே தமது உடம்பிற்குள் பதித்து காணுவதே இறைவனை அடைவதற்கான வழிமுறையாகும் அப்படின்னு சரவணையாற்றையும் தேவாரத்தில அரிதற்கு அரிதாகிய மானுட உடம்பின் பயனை அரிதற்கு தடையாக 6 சமயங்களை படைத்து அரிதற்கு அரிய 6 ஆதாரங்களை உடைய உடம்பாகிய பிண்டத்தில் அரிதற்கு அரிதாகிய ஓர் அண்டம் பொருந்தியுள்ளது. குறிப்புரையாக அதனை அறிந்தால் மானுட உடம்பின் பயனை பெற்றுவிடலாம் என்பது குறிப்பெச்சம். அறிய ஒண்ணாத என வந்த 4னுள் 2வது ஒழித்து ஏனையவற்றில் ஒண்ணாமை அருமை குறித்து நின்றது. அறிய ஒண்ணாததோர் அண்டம் ஆக்கி கோசத்து பதிந்தது என கூட்டி முடிங்க. உடம்பு என்றது சிறப்பு பற்றி மக்கள் உடம்பை குறித்தது. அதன் பயன் வீடு பெறுதல். பொதுப்பட அறுவகை என்றதனால் பிற சமயங்கள் யாவற்றையும் கொள்க. அவை படிகளே ஆயினும் தாமே மெய்யென காட்டி நிற்றல் பற்றி அவற்றை தடையாக கூறினார். அவற்றை ஆக்கியது படிகளாய் உதவுதற் பொருட்டு என்பது மேல் பலவிடத்தும் கூறப்பட்டது. ஓரண்டம் என்றது பரவெளி என்றவாறு. அது தத்தி என்பதையும் அதனையே தனக்கு குணமாக உடையது சிவம் என்பதையும் நினைக்க. அறுவகையை உடைய கோசத்து பதிந்தது என்றதனால் அதனை யோக சாதனையால் அறிதல் கூடுவது பெறப்பட்டது. இதனால் சிவநெறியை அடைந்து சிவயோக ஞானங்களால் சிவனை தலைப்படுதலே மக்கட் பிறப்பின் பயன் என முடித்து கூறப்பட்டது. முன்னை தந்திரத்தில் சமயங்கள் பலவற்றையும் ஒருங்கு வைத்து அவற்றது நிலைகளை உணர்த்து முகத்தால் சிவநெறியது சிறப்பினை உணர்த்திய நாயனார் இதன்கண் அந்நெறியில் நிற்றற்குரியாரது நிலைகளை உணர்த்துகின்றார் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. கௌரி அம்மா வணக்கம் அம்மா, வாருங்கள் அம்மா.
நன்றிங்க ஐயா. மிக அருமையான விளக்கங்கள் குடுத்துருக்கீங்க. நீங்க சரி அம்மாவும் சரி, ஐயாவும் சரி நல்ல விளக்கங்கள் குடுத்துருக்காங்க. இதுல அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. நான் என்னோட புத்தகத்துல இருக்கிறத படிச்சுட்டு சொல்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1572. அறிய ஒண்ணாது அவ்வுடம்பின் பயனை அறிய ஒண்ணாத அருவகை ஆக்கி அறிய ஒண்ணாத அருவகை கோசத்து அறிய ஒண்ணாதோர் அண்டம் பதிந்ததே. Translation: Hard is to know the significance of the body. He created it with 6 divisions that are hard to know. He created it with sheaths that are to be rid of, and implanted the cosmos that is difficult to know. அறிய ஒண்ணாத இவ்வுடம்பின் பயனை. அறிய ஒண்ணாதுன்னா முடியாத, அறிந்து கொள்ள முடியாத இவ்வுடம்பின் பயனை. இந்த உடம்போட பயனை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அதை உணரணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஆன்மீகத்துல நம்ம வந்திருக்கிறோம். நம்ம முன்னாடி பாடல்ல பார்த்த மாதிரி ஓதக்கடலும் உயிர்களுமாய் நிற்கும் இருக்கு இல்லையா? அந்த ஓதக்கடலை மனமாகவும் பார்க்கலாம். மனமும் உயிர்களுமாய் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அந்த அந்த கடல்ல தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஒரு கடல் மாதிரி தான் இருக்கு நம்ம மனது. அதுல தான் நம்ம அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது தான் இந்த உயிர். அந்த மாதிரி பார்க்குறேன்னா, அந்த எதுக்கு இந்த கடல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, எதுக்கு இந்த மனம் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க, எதுக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்குறாங்க, எதுக்கு அறிவு கொடுத்துருக்குறாங்க, இப்படி எதுவுமே நமக்கு தெரியல இல்லையா? இதை உணர்ந்து நம்ம அந்த கடல்லே எப்படி இருக்கிறதுன்னு, இந்த உலகியலே எப்படி இருக்கிறதுன்னு, அங்கேயே ஒரு கப்பல் படகு அப்படின்னு சொல்லி நம்ம அதுலவே இல்லாமல் கரையை சேரணும், கரைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் நம்மளை எதுக்கு இந்த கடலில் போட்டிருக்காங்க, கரையில் தான் இருக்கணும்னா நம்ம ஏன் கடலில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட இந்த ஆணவம் கண்மம் மாயன்ற விஷயம் இருக்குது. அதை போக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளை கடல்லே போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த கடலில் நம்ம சரணாகதி அடைஞ்சு அந்த அலைக்கு தகுந்த மாதிரியே நம்ம இருந்தோம்னாலே நம்ம கரைக்கு சேர்ந்துருவோம், இறைவன் அடி பிடிச்சிக்கிட்டே இருந்தாலே. ஆனால் அது இல்லாமல் நம்ம கொடுக்குற இறைவன் கொடுக்குற மருந்தையே நம்ம எதிர்த்து, அது மனிதர்களாக தான் நமக்கு அந்த வருது. நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ அதை போக்குறதுக்கு எப்படி இப்போ ஒரு வெறுப்பு நான் மனசில் வச்சுருக்கேன்னா, அந்த வெறுப்பை திரும்ப நான் ஒரு மனிதர் ரூபத்தில் நான் அதை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அது விடாது. திரும்ப திரும்ப அந்த வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி மனிதர்களாக நம்மளை திருத்துறதுக்காக தான் எல்லாமே. நம்ம மன அமைதி பெறணுங்கிறதுக்காகவும் அந்த முழுமையாக சுத்தம் அடையணும், சுத்தி பெறணுங்கிறதுக்காக தான் இந்த நம்ம மனம் என்ற கடல்ல நம்மளை போட்டு வச்சிருக்காங்களே. அது நல்ல நிலையில இருக்கும்போது மன அலைகள் கொஞ்சம் நல்ல அமைதியா இருக்கு. நல்ல நேரம் இல்லைன்றப்ப நமக்கு சுனாமி மாதிரி நம்மளை தாக்குது. அது அவ்வளோதானே தவிர இது எல்லாமே நம்மளை கரைக்கு சேர்க்கிற விஷயம்தான், கரைக்கு கொண்டு போற விஷயம்தான்றது தான் பார்க்கணும். இந்த உடம்புக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்குறாங்க, 6 சக்கரங்களும் இருக்கு. அறிய ஒண்ணாத அறுவகை ஆக்கி இங்கே சமயங்களும் பார்க்கலாம். அதே சமயம் அந்த பயனை அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த பயன் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கு தெளிவு வரணும், நம்பிக்கை வரணும், அன்பு வரணும், உண்மை வரணும், ஞானம் வரணும். இதுக்கெல்லாம் தான் நமக்கு அந்த உடம்பே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் 6ஆம் அறிவும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் அதையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால அதையும் நம்ம உணரணும். அறிய ஒண்ணாத அறுவகை கோசத்து. இந்த அறுவகை கோசம் 5 தான் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஆனால் 7ன்றது சில இடத்துல இருக்கு. விஸ்வமய கோசம், நிர்வாணமய கோசமும் இந்த அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமய கோசத்தோட சேர்ந்து இந்த 2 கோசமும் இருக்கு. அதாவது பிரபஞ்சத்தோட இணைந்த பிறகு இருக்கிற கோசங்கள். நிர்வாணமய கோசமும் அந்த பிரபஞ்ச உடலாக இருக்கிறதோ, அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம போகிறது அப்படிங்கிறது 7 சொல்றாங்க. இங்க அறுவகை கோசம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 5ஐயும் தாண்டி இருக்கிற கோசத்துக்கும் போய் அதையும் உணர்ந்து நம்ம போகணும்னு. அறிய ஒண்ணாதோர் அண்டம் பதிந்தது. இது அதான் 7 கடலும் நமக்குள்ளதான் இருக்கு, 7 உலகமும் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த அப்படியே இந்த பிரபஞ்சத்தோட இதுதான் இதுலே தெரியுது. இது உண்மையாக இருக்க முடியாது, இது ஒரு நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மாயை உலகம்தான் அப்படிங்கிறது. இதுல எதனால இந்த மாயை உலகம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா, நம்ம நானுங்கிற ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் இத்தனை அனுபவமே.
இத்தனை அனுபவமே இருக்கு. எப்ப நம்ம கரைக்கு வர்றோமோ, கரைக்கு அந்த கடல்ல இருந்து அந்த அந்த அலையிலருந்து தப்பிச்சு நம்ம கரைக்கு வந்து நம்ம வந்து அலைய பார்க்க முடியும். நாங்க விழிப்புணர்வுலேருந்து நீங்க தள்ளி நின்னு அலைய பார்க்க முடியும். ஆனா, அந்த நான் இத அலைய பார்த்துட்டு இருக்கிறேன்ற அந்த இடமும் போயி, அந்த ஈகோன்றது அந்த ஆணவமும் போனா தான், அந்த நானுன்ற உணர்வே இல்ல அப்படிங்கிறப்ப, அங்க அலையும் இல்ல, கடலும் இல்ல, கரையும் இல்லன்றது நமக்கு தெரிய வரும். அந்த நானுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் நம்ம அத அலையாவும் பார்க்குறோம். மனம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். கரைன்னு ஒண்ணு இருக்கு. நான் இதுலேருந்து தப்பிச்சு வரேன். இதுல அலைகள் இருக்கு. இப்படி எல்லாமே நம்ம எதனால நம்ம நம்ம உணர்வுக்கு வருது அப்படின்னா, இது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான். அந்த ஆணவமும் நம்ம நீங்கும்போது, இறைவன் அடியே இறைவனாகவே நம்ம கலந்துருவோம். அததான் இதுல இறுதி பாடலா நான் சொல்றதா பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆழமா இந்த மந்திரத்துக்கு பொருள் பார்த்தாச்சு. உடம்பின் பயன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரோ, நம்ம இது வரைக்கும் 5 கோஷம் தான் பார்த்துருக்கோம். ஆனா இந்த இடத்துல ஒரு 6 வகையான கோஷம் அப்படின்னு 6வது கோஷத்தை கொண்டு வந்து உள்ள வைக்கிறாரு. அறிய ஒண்ணாத அறிவகை கோஷத்து அறிய ஒண்ணாததோர் அண்டம் பதிந்ததே அப்படின்றார். இந்த இடத்துல அண்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்முடைய உடம்பை சுற்றியுள்ள தொம்பை கூடு அப்படின்னா வரதராஜன் ஐயா வந்து பொருள் சொல்றாரு. அப்போ இத வந்து நம்ம இன்னொன்னையும் பார்க்கலாம். நம்ம உடம்பே வந்து அண்டத்துலதான் இருக்கு. இந்த வெளியில் நிறைந்து நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்ற மாதிரி நாம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று. அப்ப எதை நம்ம நாமன்னு அடையாளப்படுத்துறோம் அததான் அறிய சொல்றாரு. அறிய ஒண்ணாத உடம்பின் பயனை அறிய ஒண்ணாத அறுவகையாக்கி. அப்ப இந்த அறுவகையாக்கி அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து 6 சக்கரங்கள், நம்ம உள்ள இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த வார்த்தையில வந்து அறிய ஒண்ணாத அறுவகை கோஷத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து அதை தாண்டி நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா நம்ம 6 வகை 6 வகை எந்திரங்கள் உள்ள இருக்கக்கூடிய அந்த 6 வகை முடிச்சுக்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லைங்களா? அப்போ அதுக்கு மேல இருக்கக்கூடிய சில விஷயத்த பத்தி பேசுறாரு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். ஏன்னா அடுத்த 3வது வார்த்தையிலயும் 3வது வரியிலயும் அது சொல்லி கொடுத்துடுறாரு நமக்கு. 6 வகை கோஷத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. அறிய ஒண்ணாத 6 வகை கோஷத்து. அப்போ அந்த 6வது கோஷம் வந்து என்ன அப்படின்னா ஆன்ம கோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆன்ம கோஷம் வந்து எப்படி வருது அப்படிங்கிறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எதனால வருது அப்படின்னா அந்த ஆன்மாவினுடைய உபாதையினால் வரக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆன்ம உபாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம போட்டுக்கிற ஒரு மாய தோற்றம் தான். உபாதினாலே மறைக்கக்கூடியது மாயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன சொல்றாரு? ஆன்ம உபாயம் அப்படின்னாக்க இந்த மனசு முதல்ல என்ன செய்யும்? அன்னமய கோஷத்துல இருக்கும்போது நான் உடம்புன்னு நினைக்கும். அதுக்கப்புறம் பிராணமய கோஷத்துக்கு வரும்போது நான் மூச்சு அப்படின்னு நினைச்சுக்கும். அப்புறம் மனோமய கோஷத்துக்கு வரும்போது நான் எண்ணம் அப்படின்னு நினைச்சுக்கும். அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷத்துக்கு வரும்போது நான் அறிவு, பேரறிவு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரும். அப்புறம் வந்து அன்னமயம், பிராணமயம், அடுத்தடுத்த லெவல் எனக்கு அந்த ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷங்கள் வரும்போது அந்த ஆனந்தம் தான் தான் நினைச்சுக்கும். அப்ப எல்லா இடத்துலயும் அந்த ஆன்மாவினுடைய நிலை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்போ அத வந்துதான் இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைவ சித்தாந்தம் பூத ஆன்மா, அந்தரான்மா, தத்துவான்மா, எண்ணத்தினால நாம நிற்கக்கூடியது, அதற்கு பிறகு ஜீவான்மா,
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மந்திர ஆன்மா அப்படின்னா அந்த எல்லாவற்றிலும் மேலாக நிற்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை தரக்கூடிய ஆன்மா. அதுக்கப்புறமா ஒரு 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 எண்ணம் அதுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா நான் இறைவன் என்று எண்ணக்கூடிய அந்த பர ஆன்மா, பரமான்மா, பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து இது வந்து மனம் போடக்கூடிய ஒரு வேஷம். இந்த ஆன்மா போட்டுக்கொள்ளக்கூடிய வேஷம். அங்க வரைக்கும் அது விலகாது. அப்ப அத அப்ப என்ன அப்படின்னா இது இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். இத யாரு பேசுறாங்க அப்படின்னா ஆதிசங்கரர் வந்து ரொம்ப அழகா நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. தத்துவபோதம்னு ஒரு நூல்ல சொல்லியிருப்பாரு. ரொம்ப அழகா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா நீ எல்லாத்தையும் விலகணும். நேதி நேதின்னு நம்ம சொல்றது இந்த சமயங்கள் மட்டும் இல்ல. நேற்றுக்கு இந்த வார்த்தையை பார்த்தோம். நேதி 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 நேதின்னு தள்ளி தள்ளி போனோம் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல அந்த சமயங்களையும் தாண்டி நிற்கக்கூடிய நேதியை பத்தி பேசுறாரு. என்ன நித்திய அனித்திய பொருட்களை கூட நம்மளால பகுத்தறிய முடியும். எது அனித்தியம் அப்படிங்கிறதையும் எது நித்தியம்ங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அதுக்கப்புறம் ஓகே, அப்ப இந்த உலகத்துல எனக்கு பற்று இல்லை. அப்ப அடுத்த உலகத்துல, அதாவது நம்ம போகக்கூடிய அந்த மறு உலகத்துல இம்மையிலையும் மறுமையிலையும் நம்ம வந்து பற்று இல்லாம இருக்கணும். அப்படின்னா என்ன, நான் மீண்டும் பிறக்கணுங்கிறது ஒரு பற்று. மீண்டும் பிறக்கிறத தாண்டி நான் இத்தனை போகங்களை அனுபவிக்கக்கூடிய தேவர்களாக பிறக்க வேண்டும் அப்படின்னு இறைவனுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இச்சையோட பிறக்கிறது. நான் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சத்குரு தன்னை சொல்லும் பொழுது என்ன சொல்லிப்பாருன்னா, அவர் வந்து ஏதோ ஒரு காலத்துல வேடனா இருந்தாரு. அப்ப வந்து இந்த உலகத்திற்காக தியானலிங்கம் பிரதிஷ்டை செய்யணும்னு நான் இச்சை கொண்டேன், அதற்காக நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு இச்சையோடு தன்னைக்காக பிறக்கல, ஆனா உலகத்திற்காக பிறக்கணுங்கிற இச்சையோடு பிறக்கிறது கூட ஒரு இச்சை தான். அது வந்து மறு உலக அனுபவத்தை வந்து சொல்லக்கூடியது. அதையும் வந்து இன்னும் இருக்கணும். அப்புறம் மோட்சத்துல கூட ஆசை இருக்கக்கூடாது. நான் வந்து இறைவனோடு சென்று சேர வேண்டும், திருப்பி வரக்கூடாது. இதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் நம்மளோட ஆசையா இருக்கும். அப்ப அது வரைக்கும் ஆன்மா இயங்கி கொண்டேதான் இருக்கு. இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். நம்ம வந்து நேதி நேதிங்கிற இந்த ரெண்டு வார்த்தை வந்து எல்லா அடுக்குகள்லயும் நம்மளால அதை உபயோகம் பண்ணிக்க முடியும். என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் அடுக்கு வந்து இந்த மதம் அல்ல, அந்த மதம் அல்ல, இந்த கடவுள் அல்ல, இந்த கடவுள் அல்ல. முதல்ல மதத்தை நிராகரிக்கிறோம். அதுக்கப்புறம் மதத்துல இருக்கக்கூடிய கடவுளர்களை நிராகரிக்கிறோம். அதாவது நிராகரிக்கிறோம்னா இவங்க இல்ல, அவங்க இல்ல, முருகன் இல்ல, சிவன் இல்ல, சக்தி தான் அப்படின்னு புடிச்சுக்கிறோம். அதுவும் அந்த நேதிய. அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல வந்து நேதி நேதி நேதி. இதுல வந்து சக்தி வேற நான் வேற இல்ல, நானே சக்தி நானே சக்தி நானே சக்தி. அப்ப இந்த இடத்துல நானே அப்படிங்கிறதுலயும் ஒரு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், அது நேதி. ஆனா மறு உலக வாழ்க்கை வேணும், மறு உலக வாழ்க்கையும் வேண்டாம், அதுவும் நேதி. நான் எனக்காக வர வேண்டாம், நேதி. நான் இந்த உலகத்திற்காக வரணும்னு நினைக்க வேண்டாம், அதுவும் நேதி. இந்த நேதி நேதின்னு இதுவல்ல நம்ம போய் 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 பார்க்கும்போது அத்வைத தத்துவத்தோட ஒரு ஆழமான விஷயத்த நம்ம போய் தொடறோம். என்ன அப்படின்னா எந்த வித ஆசைகளும் இல்லாது. அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும், நமக்கு டைம் இல்ல. ஷட் சம்பந்தி அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஷட் சம்பந்திங்கிறது என்ன அப்படின்னா எந்த விதமான அந்த இது தவறு இது சரி அப்படிங்கிற ஒரு குணம், இதுதான் சரி இதுதான் தவறு அப்படிங்கிற ஒரு குணம், இதுவும் சரி அதுவும் சரிங்கிற ஒரு குணம், எல்லாமே சமம்ங்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி அந்த சம்பந்தியையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நான் வேறு இறைவன் வேறு என்கின்ற எண்ணம் இல்லாது இருக்கக்கூடிய தன்மை. அதான் அறிய ஒண்ணாததோர் அண்டம் பதிந்தது. இதுல வந்து அங்க போயிட்டோம்னா பேசவே முடியாது.
நான் தான் இறைன்னு கூட சொல்ல முடியாது. நான் இறையின் ஒரு துகள்னு கூட சொல்ல முடியாது. நான் பரமானந்தத்தில் திளைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இதெல்லாம் எப்ப சொல்லுவோம் அப்படின்னா திரும்பி வந்துதான் சொல்லுவோம். தூங்கி எழுந்தப்புறம் தான் நம்ம சொல்லுவோம், நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்லுவோம். அது வரைக்கும் யாரு தூங்கும்போது நீங்க பாருங்க, நம்ம யாரு தூங்குறோம்னு நமக்கு தெரியாது. இததான் ரமணர் பிடிச்சிருந்தாரு. சொன்னாரு, யாரு தூங்குறாங்க, தூங்குறதுல யாரு, தூங்கும் போது நீ எங்க இருக்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்போ அந்த மாதிரி நம்ம நான் என்று பிரித்து பார்க்க முடியாத ஒரு அனுபவம். அந்த அனுபவம் எங்கே பதிந்திருக்கிறது அப்படின்னா அண்ட கோஷத்துல. அண்ட கோஷம் அப்படின்னா இந்த இடத்துல 2 விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு இந்த பேரண்ட கோஷம், இந்த 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 பிரபஞ்ச பெருவெளியில் அப்படின்னு ஒரு பொருளை புரிஞ்சுக்கலாம். அதையும் அண்ட கோஷம்னு எடுத்துக்கலாம். இந்த உடம்பு, அதையும் அண்ட கோஷம்னு எடுத்துக்கலாம். அப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த உடல்லதான் அத்தனை அண்டங்களும் நிறைந்திருக்கிறது அப்படின்னா அது எப்படி அப்படின்னா ரொம்ப அழகான அந்த ஒரு கதை சொன்னாரு. அப்ப அதே மாதிரி இந்த உடம்புதான் அந்த அண்ட கோஷம், அங்கதான் இது பதிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த உடம்புதான் காரணம், இந்த உடம்பின் மூலமாகத்தான் நீ அதை அடைய முடியும். ஆனா இந்த உடம்பு நிரந்தரம் இல்லை. அதனாலதான் இந்த இடத்துல நித்திய அனித்தியங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு வேணும். ஒரு 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 பார்வை, ஒரு ஒரு பேரறிவு அதுக்கு பின்னாடி வேணும். அத வெறும் இதா பதிஞ்சா போதாது, மனசுல அறிவா பதிஞ்சா போதாது, உணர்வாக பதிய வேண்டும். அந்த மாதிரியான ஒரு நிலை அப்படின்னு இந்த மந்திரத்துல ஒரு ஒரு இடத்துலயும் அப்படியே ஜாம் பேக்டா பொதிஞ்சு வச்சிருக்காரு. அத்வைத தத்துவத்துல உச்சபட்சம் இந்த ஒரு மந்திரம் போதும் அத்வைதத்தை பேசுறதுக்கு. அதுதான் சொல்றாரு, அறிய ஒண்ணாததோர் அண்டம் பதிந்ததே அப்படின்றாரு. அப்ப அது என்ன அப்படின்னா, எந்த அண்டம், இந்த உடம்பையும் அண்டம்னு எடுத்துட்டு இந்த உடம்புக்குள்ளதான் அத்தனையும் அறிய ஒண்ணாத அந்த அதிசயம் இருக்கிறது. என்னது? அந்த அறிய ஒண்ணாத அறுவகை கோஷம். அப்ப அது வரைக்கும் நீ இங்க இருந்து போற வரைக்கும், நம்ம இது வரைக்கும் பக்தியில திளைக்கும் போது ஆனந்தமய கோஷம் வரைக்கும் போயிருப்போம். அப்ப கூட நம்ம தனியா அந்த கோஷம் தனியாதான் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். நான் திளைக்கிறேன், நான் உண்ணுகிறேன், நான் முதல்ல நான் உண்ணுகிறேன், நான் யோசிக்கிறேன், நான் பேரறிவாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன். இப்படி ஒன்னொன்னா நான் பிளஸ் கூட்டல்லதான் போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த கூட்டல் இல்லாத பேரானந்தம் இருக்கு பாத்தீங்களா, நான்ற எண்ணமே இல்லை. அதுதான் சமாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த சமாதி அததான் சொல்றாரு. அறியவன் அந்த இதை 6 வகையாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த 6 வகையும் தாண்ட வேண்டும். அது எது? அதை தாண்டக்கூடிய தன்மை நமக்கு எப்பதான் வரும் அப்படின்னா, அறிய ஒண்ணாத உடம்பின் பயனால் தான் நம்ம அறைய முடியும். அப்ப இந்த உடம்பினுடைய பயன் எது, உடம்பு எடுத்தது எதற்காக அப்படின்னு இது ஒரு நிறைய மந்திரத்துல அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல முக்கியமா சொல்லி முடிக்கிறாரு அத்வைத தத்துவத்துல. இனிமே வரப்போற அந்த 6ஆம் தந்திரத்துல இருந்து ஹில் கோ வெரி டீப். நம்ம அந்த இடத்துல நம்ம உடல் அப்படிங்கிற இடத்துல இருந்து தாண்டி அடுத்தடுத்த உணர்வுகளுக்குள்ள நம்ம போக போறோம். அதற்குண்டான ஒரு என்னைக்குமே நான் சொல்லியிருக்கேன், அடுத்த மந்திரம் அடுத்த தந்திரம் ஆரம்பிக்கிறதுன்னா அதுக்கு முன்னாடி அதற்கு உண்டான ஒரு முன்னுரை மாதிரி ஒரு மந்திரத்தை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட மந்திரம் இது. அத்வைதத்தினுடைய உச்சம். அந்த மாதிரி ஒரு ஜாம் பேக் மந்திரத்தை உங்களோட பகிர இதுல ஒரு 2% கூட சொல்ல முடியாது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் சொல்றேன்னா, யோசிங்க, இன்னும் அடுத்தடுத்து இன்னும் என்ன தேட முடியும், என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வாசிங்க. மீண்டும் மீண்டும் திருமால்கிட்ட எனக்கு இதனோட முழு அர்த்தத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்கும் போது ஒருவேளை அந்த இறைபரம்பொருளின் பெரும் கருணையினால் நாம் அந்த பரவெளியில் நம்மால் நானற்று நீண்ட முடியும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அத்தகைய ஒரு பேரானந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த 5ஆம் தந்திரத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். நன்றி நண்பர்களே. நன்றிங்க, மிக அருமை. ரொம்ப எளிமையா அழகா சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. அழகேசன் சார் இதோட சுருக்கத்தை சொல்றதுக்காக இருக்காரு. அதனால எனக்கு ஒன்றும் விளக்கம் இல்லை. ஆனா எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1572 நாட்களாக இந்த தலம்
சிறப்பாக நடக்குது அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த 1572 நாட்களும் இறைவன் வந்து உசுரோட வச்சிருக்காரு பாருங்க, அது அதை விட மகிழ்ச்சியான விஷயம். மூணாவதா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, மார்கழி மாசத்திலேயே 6ஆம் தந்திரத்தையும் தொடங்குறோம் அப்படிங்கிறது நம்ம பண்ணல, அது இயற்கை அதை நமக்கு அது மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு நம்ம வந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை மாத்திரம் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு வந்து 18வது திருவம்பாவை அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் அப்படிங்கிற ஒரு திருவம்பாவை. அதே மாதிரி திருப்பாவையில உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் அப்படிங்கிறது. இதெல்லாம் அப்புறமா நீங்க வந்து யூடியூப்லயோ எங்கேயோ பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த பகுதியை புரிஞ்சுக்கிறதுக்கு திருவாசகத்துல திருவண்ட பகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அண்டத்தை திருவண்டமா ஆக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பகுதியை படிக்கணும். அப்புறமா எல்லாரும் படிங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அழகேசன் சார், நீங்க சுருக்கி சொல்லிடுங்க சார், அப்புறமா 18வது திருவம்பாவை ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி சார். அழகேசன் சார். அழகேசன் ஐயா. நன்றி நன்றி ஐயா. நான் வந்து மூட்டிங்களே பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் எங்களை அழைத்து சொல்கிறது ஐயா. மிக்க நன்றி. இன்றைக்கு 5வது நிறைவு பார்ப்பதற்கு முன்னால் 9 தந்திரத்தினுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா, முதல் தந்திரம் வந்து வாழ்க்கையின் இளையாமையும் அறநெறியும் பற்றி கூறுகின்றது. 2வது தந்திரம் வந்து புராண கதைகளுடைய தத்துவத்தை குறிப்பிடுகின்றது. 3வது தந்திரம் பார்த்தீங்கன்னா அட்டாங்க யோகம், உடல் மற்றும் மூச்சு பயிற்சியை பற்றி குறிப்பிடுகின்றது. 4வது தந்திரம் மந்திரங்கள் எந்திரங்கள், அதை பற்றி விரிவாக பேசப்படுகின்றன. 5ஆம் தந்திரம் சைவ நெறிகள், இதை நம்ம பார்த்துக்கிட்டு முடிக்க போறோம். 6ஆம் தந்திரம் வந்து அடுத்த செய்தியை அவர் சொல்றாரு, இவ்வளவு உனக்கு இருந்தா போதாது, குருவின் அருள் வேணும் அப்படின்றாரு. 7வது தந்திரத்துலதான் தியானத்தையும் லிங்க ரகசியத்தை பற்றியும் சொல்ல வருகின்றார். 8வது தந்திரத்துல மேலும் சில தத்துவங்களையும் முக்தி நிலையும் பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார். 9வது தத்துவத்துலதான் பேரின்ப அனுபவம் சிவ தரிசனம் பற்றி நமக்கு படிப்படியாக 9 படிநிலைகளை திருமல நாயனார் வகுத்து அருளி உள்ளார். இந்த 5ஆம் தந்திரம் பற்றி பார்க்கும்போது திருமந்திரத்துல மிக முக்கியமான பகுதியினை சொல்லலாம். சுத்த சைவம் 4 வகை மார்க்கங்களை பற்றி விரிவாக்குகின்றார். இந்த 4 வகை மார்க்கங்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 சொல்கின்றோம். இந்த சரியை வந்து தாச மார்க்கம்னு சொல்றோம். இதுல எப்படி நம்ம சொல்றோம்னா, இறைவனை வந்து முதலாளியா எடுத்துக்கிறோம், எஜமான், நாம வந்து தொண்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய கோவில்கள், அவருக்கு செய்யக்கூடிய தொண்டுகள், இது வந்து இறைவன் உலகில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஸ்தாலோகம் என்கிற நிலையை குறிப்பிடுகின்றது. கிரியை அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து சத்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா காடை வந்து நம்ம வந்து ஃபாதரா எடுத்துக்கிறோம், தந்தை, நாம வந்து மகன் எடுத்துக்கிறோம். அப்ப அகமும் புறமும் கலந்த வழிபாடுகள் மூலமாக இருவரையும் இணைக்கக்கூடிய ஒரு முறையாக கிரியை பயன்படுகின்றன. இதுக்கு வந்து சாமீபம்னு சொல்லுவாங்க. இது வந்து இறைவன் அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது. யோகம் அப்படின்றது சகமார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இந்த உயிரும் உடலும் ஒன்றாக இயங்குவோம் என்பதற்காக இறைவனை நாம் தோழனாக கருதுகின்றோம். ஏன்னா ஒரு பெஸ்ட் லைஃப்ல வந்து யாருன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுன்ற மாதிரி. அப்ப ஒவ்வொரு ஒன்றத்தையும் தெரிஞ்சதை கேட்டுக்கலாம், தெரியாதையும் புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு தோழமையாக கருதி இந்த செய்தியில என்ன சொல்றாருன்னா, மூச்சு காற்று மற்றும் குண்டலி மூலம் தவத்தின் மூலமாக இறைவனுடைய உருவத்தை நாம் பெற முடியும் அப்படின்றத சாரூபம் என்கிற நிலையில சொல்லப்படுகின்றது. நாணம் என்பது சன்மார்க்கம். இதுல வந்து இறைவன் தானாகவும் தானே இறைவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு உணர்கின்ற அத்வைத நிலை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சாயுச்சியம் என்று சொல்லுகின்ற இறைவனோடு இரண்டர கலக்கின்ற ஒரு நிலை. இதுதான் 4 வகை மார்க்கங்கள்.
அப்புறம் 4 வகை சைவங்கள்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம், கடும் சுத்த சைவம்னு கடும் சைவம்னு 4 இருக்குது. இந்த 4 என்ன குறிப்பிடுகின்றதுன்னு பாத்தீங்கன்னா, சுத்த சைவத்துல என்னத்தை நம்ம டிஸ்கஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதாந்த சித்தாந்தம் இணைந்த உன்னத நிலைகளை பற்றி குறிப்பிடுகின்றார். அசுத்த சைவத்துல புறச்சடங்குகள் முக்கியத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். மார்க்க சைவத்துல குறிப்பிட்ட நெறிமுறைகளை பயன்படுத்துகின்ற முறைகளை பற்றி குறிப்பிடுகின்றார். கடும் சைவத்துலதான் மிக தீவிரமான துறவர நெறிகளை குறிப்பிடுகின்றார். நிறைய ஆப்ஷன் கொடுக்கிறார், நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அடுத்து அவரு சொல்லக்கூடிய விஷயம் சக்தி நிவாதம் அப்படின்றது, அருள் வீழ்ச்சி. இப்ப சூரியன்ல இருந்து நமக்கு கதிர்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, சந்திரன்ல இருந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மாதிரி இறைவனுடைய வீழ்ச்சியும் அருளும் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். உயிரினுடைய பக்குவத்துக்கு தகுந்தது போல நாம் அருளை நமக்கு சேருகின்றது. இங்க 4 வகைகள அந்த சக்தி நிவாதம் நிகழ்கின்றது அப்படின்னு சொல்றாரு. மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரத்தரம்னு அதை 4ஆக பிரிக்கின்றார். ஏன்னா நம்ம உலக ஆசையில் அதிகமா இருந்துகிட்டு கடவுளை கொஞ்சமா கும்பிட்டோம்னா அருள் கொஞ்சமா தான் கிடைக்கும். அதுவே 50% இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமா வச்சு அரசியல்களோட இந்த வாழ்க்கையை நம்ம போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான அருள் கிடைக்கின்றது. நான் யார், இறைவன் யார் அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம அந்த உலக விஷயங்களை டிராவல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இறைவனை நோக்கி செல்கின்ற பாதை இன்னும் கொஞ்சம் வேகமாக கிடைக்கின்றது. அது தீவிரம் அப்படின்னா உலக பற்றுக்களை எல்லாம் நீக்கிவிட்டு நேரடியாக இறைவனோடு நான் டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியும். அப்படிங்கும் போது இறைவன் ரெடியாக இருக்கின்றார், அது உடனடி முக்தி. இப்படியாக சக்தி திவாதம் 4 வகையாக குறிப்பிடுகின்றார். நிறைவாக புற வழிபாட்டுல தொடங்குறாரு. சரியில தொடங்கி மெல்ல 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 யோகத்தின் மூலமாக ஒருமைப்பாட்டின் மூலமாக அடைந்து இறுதியில் அறிவே சிவமாக இருக்கக்கூடிய நாளை நிலையை தான் இந்த 5ஆம் தந்திரத்துல நமக்கு உணர்த்த வருகின்றார். அப்ப இந்த அதிகாரத்துல முடியும் சமயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த பாடல்கள்ல கடந்த தந்திரத்துல சொல்ற மாதிரி வெறும் வேடத்தாலேயோ சடங்குகளாலேயோ பயனில்லை, அன்பும் அறிவும் இணைய வேண்டும். அப்ப நாணம் என்ற எல்லையின் மூலமாக ஒருவரை முழுமையான முக்திக்கு அழைத்து செல்ல முடியும் அப்படின்றதுதான் அவருடைய இறுதி உபதேசமா நாம அங்க எடுத்துக்கிறோம். அப்ப அந்த சக்தி நிர்வாகத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான செயல்கள் ஏற்படுகின்றது. ஒன்று இருவினை ஒப்பு, எதையும் சமமாக பாவித்தால். இன்னொன்று மலபரிவாகம். மலபரிவாகத்துலதான் நம்ம உடல்லே ஊர்ந்து பகிர்ந்துள்ள ஆணவம் கண்மம் மாதையை ஆன்மா நீக்கிச்சுன்னா அது மலபரிவாகம். அப்ப பதம் தானாக எப்படி பழுத்து கீழே விழுகின்றதோ அதுபோல பக்குவப்பட்ட ஆன்மா ரெடியா இருக்கும் போது இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்மளுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இறைவன் அருளை நம்ம பெற முடியும். அதுக்கு அன்பும் நாணமும் நமக்கு இல்லாவிட்டால் சிவத்தை அடைய முடியாது அப்படின்னு நம்ம 5ஆம் தந்திரத்தை நம்ம சுருக்கமாக நிறைவு செய்யலாம். 6ஆம் தந்திரத்துல குருவின் அவசியம் திருவுருள் பற்றி பேசுகின்றார். அதை நாளை முதல் சிந்திப்போம். இறைக்கும் இறைமைக்கும் நன்றி. திருமூலர் தன்னுடைய கடைக்கன் பார்வையாக காட்டுவிட்டு செயலை செய்ய வைத்த அவரை மனதார வணங்கி தளத்தை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு திருவம்பாவையினுடைய 18வது பாடல், அதை ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும், விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும், விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல், கண்ணார் இரவி
கதிர் வந்து கார் கரப்ப கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் பிறங்கொழி சேர்வின்னாகி மண்ணாகி பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி நின்றான் கடல் பாடி அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி ஆரமுதமுமாய் நின்றான் கடல் பாடி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் வாழ்க சீரடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி ஐயா, அற்புதம். மிக அருமைங்க. நன்றிங்க ஐயா. வாங்கறதுக்கு வரைய நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி அர்த்தனாரியா. நன்றி அழகியா. நன்றி கிருத்தியமா. நன்றி கவரிங்க. யாழ் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்தோதிரி ஞான தலைவனை நல்லவர் என்றேற்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளாம் ஆன்ம சுவாசம் நிகழ்வு சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.